அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கிளிப்ல நாம பார்க்க போறது பாஷா கி பாத். இது எதுல பார்க்க போறோம் அப்படின்னா, என்சிஇஆர்டி சிலபஸ் கிளாஸ் 8th ஹிந்தி சப்ஜெக்ட் வசந்த் புக் சாப்டர் 3 பஸ் கி யாத்ரா. இதுல புக் பேக் எக்ஸசைஸ்ல பாஷா கி பாத் பேஜ் நம்பர் 18. நீங்க புக்கை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நல்லது. இது உங்களுக்கு புக்ல இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பஸ் பஷ் பஸ் 3 शब्द है. இந்த 3 வார்த்தைகள் உள்ளன. பஸ் பஷ் பஸ். इनमें बस सवारी के अर्थ में, वश अधीनता के अर्थ में और अनदर वन बस पर्याप्त काफी के अर्थ में प्रयुक्त होता है. அதாவது இந்த முதல் பஸ் அப்படிங்கிறது சவாரி, ரைடுக்கு, டிராவல்னு கூட நம்ம அர்த்தம் எடுத்துக்கிடலாம். வஷ் அப்படிங்கிறது அதீன்தா, சபார்டினேஷன், அதாவது அடிபணிகிறது. அதாவது உங்களாலதான் முடியும், வேற யாராலையும் முடியாது அப்படிங்கிற அர்த்தத்துல வர்றது. அடுத்தது இன்னொரு பஸ் அப்படிங்கிறது பர்யாப்த, அதாவது காஃபி, போதும், எனஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வேற இன்னொரு வகையிலையும் இது அர்த்தம் பயன்படுத்தப்படுகிறது. பஸ் அப்படின்னாக்கா பி குவைட், அமைதியாயிரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கும் பயன்படுத்தலாம். ஜெய்சே பஸ் சே சல்னா ஹோகா, பஸ்ஸின் மூலமாக போக வேண்டியிருக்கிறது, போக வேண்டியிருக்கும், பஸ்ல போக வேண்டியிருக்கும். அடுத்தது மேரே வஷ் மே நஹி ஹே, என் வசம் இல்லை, என் கையில இல்ல. நம்ம ஏதாவது கேட்டோம்னா நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் ஆண்டவன் கையில தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப் பஸ் கரோ, இப்ப நிறுத்து, போதும், நிப்பாட்டிக்க அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது उपर्युक्त वाक्यों के समान वश और बस शब्द से दो दो वाक्य बनाइए. उपर्युक्त वाक्यों के समान वश और बस शब्द से दो दो वाक्य बनाइए. அதாவது மேலே கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா அந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், அதுக்கு ஈக்குவலா அதே மாதிரி பஷ் பஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை கொண்டு இரண்டு சென்டென்சஸ் மேக் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. முதல் வேர்டு பாருங்க, பஸ், அதாவது சவாரிக்கே அர்த்தமே, சவாரி செய்யறது, டிராவல் பண்றது அப்படிங்கிற மீனிங்ல. மேரே பாஸ் பைசே கம் ஹை இஸ்லியே பஸ் சே ஜாவுங்கா. மேரே பாஸ் பைசே கம் ஹை, என்கிட்ட பணம் கம்மியா இருக்கு, இஸ்லியே பஸ் சே ஜாவுங்கா, அதனால பஸ்ல போனேன். செகண்ட் ஒன், பஸ் சே ஜானா ஆசான் காம் நஹி ஹை, பஸ்ல போறது சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண வேலை இல்லை. பஷ், செகண்ட் ஒன் பஷ். அதீன்தா கே அர்த்தமே, அதாவது அடிபணிதல், சரணடைதல் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பகவான் கி கர்ணி மனுஷிய கே பஸ்மே நஹி, பகவானுடைய செயல் மனிதனோட கையில இல்ல. ஸ்ரீ ராம் கோ ஹரானா கிசி கே வஷ்மே நஹி ஹை, ஸ்ரீராமனை வெல்றது யாரோட கையிலையும் இல்ல, அதாவது ராமரை யாரும் வெல்ல இயலாது. அடுத்தது பாருங்க, சாரி பேஜ் அடுத்து போயிடுச்சு. ஒரு நிமிஷம். தேர்ட் ஒன் பாருங்க, பஸ் சிர்ஃப் மாத்திர கே அர்த்தமே, இந்த பஸ் சிர்ஃப், மாத்திர, போதும், ஒன்லி அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பஸ் அப் கானா பந்த் கரோ,
பஸ். அப் கானா பந்த் கரோ. போதும், இப்ப சாப்பிடுறத நிப்பாட்டிக்கோ. அந்நியதா பேட் கராப் ஹோ ஜாயேகா. இல்லைன்னா வயிறு வந்து கெட்டு போயிடும். வயிறு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிரும். செகண்ட் ஒன் பாருங்க, பஸ் கரோ இத்தனா காஃபி ஹே. நிப்பாட்டிக்கோ, இது போதும். இல்ல வேற அர்த்தத்திலே எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா, நான் சொல்றதை மட்டும் செய், நான் சொன்னதை செய், அவ்வளவுதான். பஸ் இத்தனா ஹி காஃபி ஹே. அடுத்தது பாருங்க, செகண்ட் क्वेश्चन. हम 5 मित्रों ने तय किया कि शाम 4 बजे की बस से चलें. அதாவது இந்த சென்டென்ஸ் வந்து இந்த லெசன்லயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. लेसन 3லயே பஸ் की यात्राலயே வரும் இது. हम 5 मित्रों ने तय किया कि शाम 4 बजे की बस से चलें. पन्ना से इसी कंपनी के बस सतना के लिए घंटे भर बाद मिलती है. அதாவது இங்க ஆக்சுவலா ஸ்டாப் வரணும், சலை கம்மா வரணும். இல்லைன்னா हम 5 मित्रों ने तय किया, நாங்க 5 ஃப்ரெண்ட்ஸும் முடிவு பண்ணினோம் என்னன்னா, कि शाम 4 बजे की बस से, சாயந்திரம் வந்து 4 மணிக்கு உள்ள பஸ்ஸின் மூலமாக சலை போவோம்னு, ஈவினிங் 4 மணி பஸ்ஸுக்கு போவோம்னு நாங்க 5 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணணும். ஏன்னா பன்னாசே இசி கம்பெனிக்கு பஸ், பன்னால இருந்து கிளம்புற இதே கம்பெனி பஸ் சத்னா கேலியே, சத்னாவுக்கு போறதுக்கு கண்டே பார் பாத் மில்தி ஹே, 1 மணி நேரம் கழிச்சு வந்து கிடைக்கும். ஆனா இந்த பஸ்லயே நம்ம போவோம் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல ஹைலைட் அந்த கலர்ல கொடுத்திருக்கிற லெட்டர்ஸ பாருங்க. ऊपर दिए गए वाक्यों में ने, की, से आदि वाक्य के 2 शब्दों के बीच संबंध स्थापित कर रहे हैं. அதாவது இந்த கொடுத்திருக்கிற அந்த சென்டென்ஸ்ல நே, கி, சே இது இருக்குது இல்லையா, இது 2 வார்த்தைகளுக்கு இடையில வந்து ஒரு பிணைப்பை, ஒரு அர்த்தத்தை வந்து உண்டு பண்ணுது. 2 வார்த்தைகளை வந்து இணைக்குது. ஹம் 5 மித்ரோங் நே, நாங்க 5 நண்பர்களும். விட்டுட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அடுத்து என்னது, தயக்கியா, முடிவு செய்தோம், நாங்க 5 பேரும் முடிவு செய்தோம். அப்ப இடையில இருக்கிற அந்த நே, இந்த 2 பக்கம் உள்ள வேர்டை வந்து கம்பைன் பண்ணுது. அடுத்தது பாருங்க, பஸ் கி பஜே கி பஸ், அதாவது 4 பஜே கி பஸ். 4 பஜே பஸ் அப்படி சொல்ல மாட்டோம், 4 பஜே கி பஸ், 4 மணி பஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, பஸ் சே சலே, பஸ்ஸில் போவோம், இல்லைன்னா பஸ்ஸின் மூலமாக போவோம். அப்ப இந்த பஸ் சலை இது ரெண்டையும் வந்து இந்த சே அப்படிங்கறது வந்து இணைக்குது. சோ இத நம்ம என்ன சொல்றோம், ஐசே சப்தோங்கோ காரக் கஹ்தே ஹை. இந்த மாதிரியான வேர்டு இருக்குது இல்லையா, இதத்தான் வந்து காரக் அப்படின்னு சொல்றோம், அதாவது ஃபேக்டர்ஸ். இதுல இன்னொன்னு கவனிங்க, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த லெட்டர் इसी तरह 2 वाक्यों को एक साथ जोड़ने के लिए की का प्रयोग होता है. இப்ப 2 வார்த்தைகளை இணைக்கிறதுக்கு வந்து நே, கி, சே அப்படின்னு பார்த்தோம் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சென்டென்ஸ்ல. இதே இது 2 சென்டென்சஸ் இணைக்கிறதுக்கு இந்த கீ வந்து பயன்படுத்தப்படுகிறது. இல்ல ஒரு சென்டென்ஸோட 2 பகுதியை இணைக்கிறதுக்கு இந்த கீ வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்தது பாருங்க, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். कहानी में से दोनों प्रकार के 4 वाक्यों को चुनिए. அந்த லெசன் இருக்குது இல்லையா, பஸ் கி யாத்ரா, இந்த கஹானி, இந்த லெசன்ல இருந்து, இந்த ஸ்டோரியில இருந்து 2 प्रकार के 4 वाक्यों को चुनिए. 2 விதமான 4 வாக்கியங்களை வந்து செலக்ட் பண்ணணும். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, காரக் சிங்க, இந்த ஃபேக்டர் எதுக்குன்னா கே, சே, நே, கி. இந்த கீ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து லாங் ப்ரொனன்சியேஷன் கீ. இதே இது ஷார்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது 2 சென்டென்ஸ் இணைக்கிறதுக்கு பயன்படுதுன்னு பார்த்திருக்கோம். அதாவது நம்ம சாதாரணமா நம்ம இங்கிலீஷ்ல கூட பேசும்போது தெட் பயன்படுத்துவோம், அதுக்கு வந்து இது பயன்படும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பஸ் கம்பெனி கே ஹிஸ்ஸேதார் பி
उसी बस से जा रहे थे. பஸ் கம்பெனி கே, பஸ் கம்பெனியோட ஹிஸ்ஸேதார் பி, அதாவது அந்த பஸ் கம்பெனியோட பங்குதாரர், பார்ட்னர் இல்லைன்னா ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தோம் இல்லையா? சோ அந்த ஹிஸ்ஸேதாரும் உசி பஸ் அதே பஸ்ல ஜா ரஹே போயிட்டு இருந்தார். இப்ப இடையில இந்த கேயையும் சேயையும் நீங்க விட்டுட்டு இந்த சென்டென்ஸ வாசிச்சு பாருங்க. பஸ் கம்பெனி ஹிஸ்ஸேதார் பி உசி பஸ் ஜா ரஹே தே. பஸ் கம்பெனி ஷேர் ஹோல்டரும் அதே பஸ் போயிட்டு இருந்தார். அப்படிதான் வரும். ஆனா இது இணைக்கிறதுக்கு இத வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா கொண்டு வரதுக்கு எந்த லெட்டர்ஸ் இங்க காரணமா இருக்குது கே சே. அப்ப இந்த 2 பக்கம் உள்ள தன்னோட அந்த 2 சைடும் உள்ள வேர்டுகளை இணைக்கிற பாலமா இந்த காரக் சின்னம் வந்து இங்க பயன்படுது. அது ஃபேக்டர்ஸ் கே சே. இப்ப இது இங்க பாருங்க. டாக்டர் மித்ரனே கஹா டரோ மத் சலோ. டாக்டர் சொன்னாரு, டாக்டர் ஃப்ரெண்ட் சொன்னாரு, பயப்படாத போ, பயப்பட வேண்டாம் போ அப்படின்னு சொன்னாராம். டாக்டர் மித்ர கஹா, இது நம்ம வந்து இங்க பயன்படுத்தி இருக்கிற சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ். சோ அங்க என்ன கொண்டு வர்றோம்? நே. சோ அந்த கஹா மித்ர இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில என்ன வந்திருக்குது? மே வந்திருக்கு. டாக்டர் மித்ரனே கஹா டரோ மத் சலோ. தேர்ட் ஒன் பாருங்க. ஏ பஸ் பூஜா கே யோகிய தி. இந்த பஸ் வந்து பூஜை செய்யறதுக்கு தான் லாயக்கு. பூஜா கே, பூஜைக்கே, யோகியதி பயனுள்ளதாக இருக்கும் இருந்ததுன்னா, அத இது வந்து பூஜை செய்யறதுக்கு தான் வந்து பயனுள்ளதா இருந்தது. அவ்வளவு ஒரு மோசமான நிலையில இந்த பஸ் இருந்ததுன்னு அர்த்தம். தீரே தீரே விருத்தாக்கி, அதாவது அழுத்து சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அர்த்தத்துல ரொம்ப அழுத்து போயிச்சே, என்ன இது இந்த பஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. தீரே தீரே விருத்தாக்கி ஆங்கோன் கி ஜோதி ஜானே லகி. கொஞ்சம் கொஞ்சமா வயதான அதோட அந்த கண்களினுடைய ஒளியானது போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த பஸ் எப்படி இருந்துச்சாம், கொஞ்சம் கொஞ்சமா அது தன்னோட அந்த ஒளிய வந்து இழந்துகிட்டு இருந்ததாம். எப்படி அப்படின்னாக்கா, வயசானவங்களுக்கு எப்படி வந்து பார்க்கறதுக்கு வந்து கண்கள் ஒளி இழந்து பயன் இல்லாம போயிட்டு இருக்குமோ, அந்த மாதிரி இருந்ததாம். அப்ப இங்க என்ன பயன்படுத்தப்படுகிறது? உடைய அப்படிங்கிறதுக்கு தீரே தீரே விருத்தா கி ஆங்கோன் கி ஜோதி, விருத்தா கி ஆங்கோன் கி, வயதானவரினுடைய, ஆங்கோன் கி ஜோதி கண்களினுடைய ஒளி. இந்த இடத்துல இந்த கீ வந்து ஹைலைட் பண்ணாம விட்டுட்டேன் நானு. இந்த கீ, இந்த 2வது கீ வந்திருக்குது பாருங்க. விருத்தா கி வயதானவரினுடைய, ஆங்கோ கி கண்களினுடைய, ஜோதி ஜானே லகி ஒளியானது மங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பாருங்க, இந்த ஷார்ட் ப்ரொனவுன்சியேஷன் கி योजक शब्द से बनने वाक्य. की योजक शब्द से बनने वाक्य. இந்த கீ அப்படிங்கிறது 2 சென்டென்ஸை இணைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். தட்டுக்கு பயன்படும். हमें लग रहा था कि हमारी सीट के नीचे इंजन है. हमें लग रहा था, எங்களுக்கு அப்படி தோணிக்கிட்டு இருந்துச்சு. हमारी सीट के नीचे इंजन है, எங்க சீட்டுக்கு கீழே இன்ஜின் இருக்கிற மாதிரி, இன்ஜின் இருக்கிறது. இந்த பக்கம் எங்களுக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு, இந்த சைடு உள்ளது எங்க சீட்டுக்கு கீழே இன்ஜின் இருக்குது. இதை நம்ம சேர்த்து சொல்றதுக்கு இங்க எது பயன்படுது? கீ. அதாவது இந்த கீ வந்தோடனே இது எப்படி மாறும் இந்த சென்டென்ஸ்னா, ஹமே லக் ரகாத்தா, எங்களுக்கு தோணிக்கிட்டு இருந்தது எப்படின்னா, எங்க சீட்டுக்கு கீழே தான் இன்ஜின் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம தமிழ்ல சொல்லும் போது சாதாரணமா எப்படி சொல்லுவோம்? எங்க சீட்டுக்கு கீழே தான் இன்ஜின் இருக்குதோன்னு எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஹிந்தியில கிராமட்டிக்கலா பயன்படுத்தும் போது, ஹமே லக் ரஹாத்தா, எங்களுக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு எப்படின்னா, அதுக்குதான் அந்த கீ. ஹமாரி சீட்டுக்கு நீச்சே இன்ஜின், எங்க சீட்டுக்கு கீழே தான் இன்ஜின் இருக்குதுன்னு எங்களுக்கு தோணுச்சு. ஒருவேளை எங்க சீட்டுக்கு கீழே தான் இன்ஜின் இருக்குதோ அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த பஸ் வந்து அப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு கடமுடான். செகண்ட் ஒன், மாலும் ஹுவா கி பெட்ரோல் கி டங்கி மே சேது ஹுவா ஹை. மாலும் ஹுவா தெரிய வந்தது, இது ஒரு பார்ட். பெட்ரோல் கி டங்கி மே சேது ஹுவா ஹை, பெட்ரோல் டேங்க்ல தொலை ஏற்பட்டிருக்குது. இது ரெண்டையும் நம்ம சேர்த்தோம்னா நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? எங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு பெட்ரோல் டேங்க்ல வந்து ஓட்டை இருக்குதுன்னு.
அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கு பெட்ரோல் பங்க்ல ஓட்டை இருக்குதுன்னு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இதே இத இங்க பயன்படுத்தும் போது எப்படின்னா, இங்க பாருங்க மாலும் हुआ தெரிய வந்தது कि என்ன தெரிய வந்தது அப்படின்னா, பெட்ரோல் की टंकी में छेद हुआ है. பெட்ரோல் டேங்க்ல துளை ஏற்பட்டிருக்குது. அடுத்தது लोगों ने सलाह दी कि समझदार आदमी इस शाम वाली बस से सफर नहीं करते. लोगों ने सलाह दी மக்கள் ஆலோசனை சொன்னாங்க. ஆலோசனை கொடுத்தார்கள். எப்படின்னா कि समझदार आदमी इस शाम वाली बस से सफर नहीं करते. அதாவது நல்ல அறிவாளி மனிதன் இந்த ஈவினிங் போற இந்த பஸ்ல வந்து போக மாட்டான். டிராவல் பண்ண மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்ப இது ரெண்டையும் சேர்த்தோம்னா लोगों ने सलाह दी कि समझदार आदमी इस शाम वाली बस से सफर नहीं करते. புத்திசாலி மனிதனா இருந்தா இந்த சாயந்தரம் போற இந்த பஸ்ல கண்டிப்பா டிராவல் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அடுத்தது பாருங்க கபி லக்தா कि सीट को छोड़कर बाड़ी आगे भागी जा रही है. கபி லக்தா சில நேரம் வந்து தோணுச்சு. இது ஒரு பார்ட். சீட்டுக்கோ சோடுக்கர் அந்த சீட்டை விட்டுட்டு பாடி ஆகே பாகி ஜா ரஹி ஹை. அந்த பாடியானது அதாவது அந்த வண்டியோட பாடியானது முன்னோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. இது ரெண்டையும் இப்ப சேர்த்தோம்னா கபி லகுதா சில நேரம் தோணுச்சு கி எப்படின்னா சீட்டுக்கோ சோடுக்க சீட்டை விட்டுட்டு பாடி ஆகே பாகி ஜா ரஹி அந்த போர்ஷன் அந்த வண்டியோட அந்த பாடியானது முன்னோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சா. அந்த அளவுக்கு பஸ் வந்து டேமேஜா இருந்துச்சு. அடுத்தது பாருங்க அடுத்த क्वेश्चन हम फौरन खिड़की से दूर सरक गए. चांदनी में रास्ता टटोलकर वो रेंग रही थी. हम फौरन खिड़की से दूर सरक गए. நாங்க ஜன்னல்ல இருந்து தூரமா சறுக்கி போயிட்டோம். चांदी में रास्ता टटोलकर वो रेंग रही थी. அந்த நில ஒளியில வழியை தேடி அது மெதுவா அது வந்து ஊர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அந்த வண்டியை பத்தி சொல்றாரு ரைட்டர் இந்த லெசன்ல. சில நேரங்கள்ல நம்ம வந்து பஸ் திரும்பும் போது இல்லைன்னா சில ஏதாவது திடீர்னு பிரேக் போடும் போதோ எப்போ அந்த சீட்ல இருந்து நம்ம விலகுவோம். நம்மள ஏரியாமே நம்ம சரிஞ்சு அந்த சைடு போவோம். அந்த மாதிரி வந்து நாங்க போயிட்டோம். இது வந்து அடிக்கடி அந்த பஸ்ல நடக்குது இந்த மாதிரி. ஏன்னா பஸ் ஃபுல்லாவே கடமுடான்னு தானே ஓடிட்டு இருக்குது. அந்த நைட்டு நேரத்துல அந்த வண்டி போறது எப்படி இருக்குதுனாக்கா வழி தெரியாம ஊர்ந்து ஊர்ந்து இப்படி போவோம் பார்த்தீங்களா. கண்ணே நம்மளுக்கு தெரியல இருட்டா இருக்கு அப்படின்னா எப்படி நம்ம தடுமாறி ஊர்ந்து ஊர்ந்து போவோமோ அது மாதிரி அந்த வண்டி வந்து நிலவொளியில போயிட்டு இருக்குதா நைட்டு. அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடு கம்மியா போயிட்டு இருக்குது. அதுக்கு மேல அதால போக முடியல. ஏன்னா வண்டியோட மோசமான நிலைமை. இதுல பாருங்க दिए गए वाक्यों में आई सरकना और रेंगना जैसी क्रियाएं दो प्रकार की गतियां दर्शाती है. இந்த கொடுக்கப்பட்ட இருக்கிற இந்த சென்டென்ஸ்ல வந்திருக்கிற சரக்னா ரேங்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து வெர்ப் அதாவது ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவோம். இது அதுல இன்னொன்னு முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா தோ பிரகார் கி கதியா தர்ஷாத்திகை இரண்டு விதமான மூமெண்ட்ஸ் பத்தி அது வந்து சொல்லுது. அதாவது மோஷன் ஆக்ஷன் வேர்ட் அப்படிங்கிறது வேற மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேற. ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்கா நம்ம வந்து சாப்பிடுறது தூங்குறது படுக்கிறது நடக்கிறது ஓடுறது விளையாடுறது சிரிக்கிறது பேசுறதுன்னு என்னென்னலாம் நம்ம செய்யறோமோ அது எல்லாமே வரும். ஆனா மூமெண்ட்ஸ் அந்த கதி மூமெண்ட் அப்படிங்கிறது அந்த அர்த்தம் வர்றது எப்படின்னாக்கா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது. இதுவுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது தான். இப்ப நம்ம தூங்குறது கூட ஒரு வந்து செயல் தான். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வந்து செயல் தான். இப்ப நம்ம ஒரே இடத்துல இருந்து இப்ப நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த ஒரே இடத்துல இருந்து அப்படியே நம்ம அந்த டிவியை பார்த்துட்டு இருப்போம். தூங்குறோம் அப்படின்னாக்கா ஒரே இடத்துல படுத்து அப்படியே தூங்கிட்டு இருப்போம். அது இல்லை இது மூமெண்ட் கதி. ஐசி குச் और क्रियाएं एकत्र कीजिए. அதாவது இந்த மாதிரியான சில வேர்ப்ஸ வந்து கலெக்ட் பண்ணணும். அது எப்படின்னாக்கா கதி கேலியே பிரயுக்த होती है. அது வந்து ஒரு செயல்பாடாக ஒரு செயலாக்கமாக ஒரு மூமெண்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கூம்னா கூம்னா அப்படின்னாக்கா வந்து சுற்றுறது சுத்தி வர்றது இல்லையா. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகல்றது அப்படிங்கிற அர்த்தம் கூட வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புரியணும்னா.
सो அதுக்கு மேல குழப்பிக்கிற வேண்டாம். गति के लिए प्रयोग होने वाली कुछ क्रियाएं और उनके वाक्य प्रयोग. सो இந்த गति மூவ்மெண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்காக பயன்படுத்துற சில வேர்ட்ஸ் வந்து நம்ம இதுல பார்க்கலாம். 3 சென்டென்சஸ் கொடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டஹல்னா. அதாவது மரீஸ் ஆப் தீரே தீரே டஹல்னே லகா ஹை. மரீஸ் அப்படின்னாக்கா பேஷண்ட் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் உலாவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உலாவுதல் டஹல்னா கொஞ்சம் கொஞ்சம் உலாவ, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறாங்க. பேஷண்ட் வந்து இப்ப கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா. அடுத்தது வந்து சல்னா அப்படின்னாக்கா வந்து போறது. இப்ப விருத்தாவஸ்தா கே காரன் சல்னே மே கடினாயி ஹோத்தி ஹை. விருத்தாவஸ்தா கே காரன், அதாவது வயோதிகம் காரணத்தினால, வயது வந்து அதிகமாயிட்டு இருக்க காரணத்தினால சல்லேமே கடினாயி ஹோத்தி ஹை, போறதுல வந்து அதாவது மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஒரு வயசாயிருச்சுல, அதனால நட உடையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம பழக்கத்துல. இப்ப அது வந்து கஷ்டமா இருக்குது, போறது வர்றது வந்து சிரமமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, தௌடுனா, இது வந்து ஓடுறது. முஜே தேஜ் தௌடுனா பசந்த் ஹை, எனக்கு வேகமா ஓடுறது பிடிக்குது. சரியா. இந்த தேஜ் அப்படிங்கிறது இங்க இன்னொன்னு என்னது, விசேஷம் இல்லையா, இந்த தேஜ் அப்படிங்கிறது. சரி, அடுத்தது பார்க்கலாம். 4th क्वेश्चन, कांच बहुत कम बचे थे, जो बचे थे उनसे हमें बचना था. कांच கண்ணாடி, பகுத் கம் பச்சேத்தே, கொஞ்சம் தான் புழைச்சு கிடந்துச்சு. அது எதுல அப்படின்னாக்கா அந்த பஸ்ல. ஏன்னா அந்த பஸ் ஓடுற நிலைமையில கண்ணாடி எல்லாம் விழுந்து உடைஞ்சிருக்கு. அந்த பஸ் வந்து அவ்வளவு ஒரு ஒஸ்டா இருக்குது. நிறைய கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் தான் தப்பிச்சிருந்துச்சு. அதாவது மத்த கண்ணாடி எல்லாம் வந்து உடைஞ்சு போயிருந்துச்சுன்னு அர்த்தம். ஜோ பச்சேத்தே உன்சே ஹமே பச்னாத்தா. அதுல இன்னொன்னு பாருங்க, எந்த கண்ணாடிகள் தப்பிச்சிருந்துச்சோ, ஜோ பச்சேத்தே உன்சே ஹமே பச்னாத்தா, அதுல இருந்து நாங்க தப்பிக்க வேண்டி இருந்தது. அதுக கிட்ட இருந்து, அதாவது உடையாம மிச்ச மீதி இருக்குதுல்ல கண்ணாடி, அதுகிட்ட இருந்து நாங்க தப்பிக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு ரைட்டர் இந்த லெசன்ல. அப்ப எப்போ அந்த கண்ணாடி விழுந்து நம்ம மேல நொறுங்கும் அப்படிங்கிற அளவுக்கு மோசமா இருந்திருக்குது அந்த பஸ்ல உள்ள கண்ணாடி. இதுல பாருங்க, இஸ் வாக்கியமே பச் சப்தको दो तरह से प्रयोग किया गया है. இந்த பச் அப்படிங்கிறது 2 விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வரியில. எப்படின்னா, முதல் அந்த பச்சேத்தேன் இருக்குது பாத்தீங்களா, இந்த பச் எதுக்கு அப்படின்னா ஷேஷ், அதாவது மிச்ச மீதி, ரிமைனிங் அப்படின்னு அர்த்தம், மீதி. அடுத்தது தூஸ்ரா, இரண்டாவது இங்க பச்சேத்தேன் இருக்கு பாத்தீங்களா, இங்க பச்னா, இது எதுக்கு அப்படின்னா பச்னா இது வந்து சுரக்ஷா, அதாவது பாதுகாப்பு, பிழைச்சிக்கிறதுக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல. सो एक शेष का एक शेष के अर्थ में एक शेष के अर्थ में और दूसरा सुरक्षा के अर्थ में. ஒண்ணு வந்து மீதி அப்படிங்கிற அர்த்தத்துல, இன்னொன்னு வந்து காப்பாத்துறது, ப்ரொடெக்ஷன் அப்படிங்கறதுல, பாதுகாப்பு அப்படிங்கிற அர்த்தத்துல. இதுல नीचे दिए गए शब्दों को वाक्यों में प्रयोग करके देखिए. இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை வந்து வாக்கியங்கள்ல அமைச்சு பயன்படுத்தி பாருங்க. தியான் ரகே, கவனம் வேணும். எதுல அப்படின்னா, ஏக் ஹி சப்த வாக்கியமே, ஒரே சென்டென்ஸ்ல தோ பார் ஆனா சாஹி. நம்ம என்ன, ஏக் ஹி சப்த ஒரே வார்த்தை, வாக்கியமே அந்த வார்த்தை, அதாவது வரியில சென்டென்ஸ்ல தோ பார் ஆனா சாஹியே, 2 முறை வரணும். और शब्दों के अर्थ में, அதோட அந்த வார்த்தைகளில் உள்ள அர்த்தம் இருக்குது இல்லையா, அதுல குச் பதலா ஹோனா சாஹியே, மாற்றமும் இருக்கணும். அதாவது முதல்ல ஒரு தடவை ஒரே வார்த்தை 2 தடவை ஒரு சென்டென்ஸ்ல வரணும். முதல் தடவை வரும்போது ஒரு அர்த்தமும், 2வது தடவை வரும்போது வேற ஒரு அர்த்தமும் நம்ம பயன்படுத்தணும். இல்ல எக்ஸாம்பிளுக்கு 2 கொடுத்திருக்கிறாங்க பாருங்க, ஜல், இன்னொன்னு வந்து ஹார். ஜல் அப்படின்னாக்கா தண்ணி ஒரு மீனிங் சொல்லுவோம், எரியிறது ஒரு மீனிங் சொல்லுவோம். அடுத்தது ஹார். ஹார் அப்படின்னாக்கா தோற்கிறது ஒரு அர்த்தம், இன்னொன்னு வந்து நெக்லஸ், நம்ம இது கழுத்தை ஒட்டி போடுவாங்கல்ல நெக்லஸ், அது ஒரு அர்த்தம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஜல். ஜல் கே பினா
ये पृथ्वी आग के समान जल सकती है. அதாவது ஜல் கே பினா தண்ணி இல்லாம ஏ பிருத்திவி இந்த பூமியானது ஆகு கே சமான் நெருப்பு மாதிரி ஜல் சக்தி ஹே எரிஞ்சிரும். அப்ப நம்ம சாதாரணமாவே வெயில் அதிகமா இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு வெக்கைய கொடுக்குது. அந்த வெளியில போக முடியல, பயங்கரமா எரியுது, வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதேதான். தண்ணியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. தண்ணி இல்ல அப்படின்னாக்கா அந்த பூமி என்ன ஆகும்? நெருப்பு மாதிரி தகிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஹார். ஹார் மீன்ஸ் நெக்லஸ். இன்னொன்னு வந்து அதாவது தோக்குறது. अगर आप हार गए होते तो ये हार आपको नहीं मिलती. अगर ஒருவேளை आप हार गए होते तो நீங்க தோத்திருந்தால் ये हार இந்த நெக்லஸ் आपको नहीं मिलती உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவ ரெண்டு மீனிங். அடுத்தது 5th ஒன் பாருங்க. भाषा की दृष्टि से देखें तो हमारी बोलचाल में प्रचलित अंग्रेजी शब्द फर्स्ट क्लास में 2 शब्द हैं, फर्स्ट और क्लास. நம்ம ஒரு மொழி அப்படிங்கிற பார்வையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாதாரணமா குலேக்கல் இங்கிலீஷ்ல, அதாவது வழக்கு சாதாரணமா நம்ம வந்து வழக்கமா பயன்படுத்துற தோரணையில இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுல 2 வார்த்தை இருக்குது. ஒன்னு ஃபர்ஸ்ட், இன்னொன்னு கிளாஸ். यहाँ क्लास का विशेषण है फर्स्ट. இங்க இந்த கிளாஸ் இருக்குது இல்லையா, இதோட விசேஷம் தான் இந்த ஃபர்ஸ்ட். அதாவது கிளாஸ் அப்படிங்கறதோட அட்ஜெக்டிவ் தான் ஃபர்ஸ்ட். அதாவது நம்பரே வந்து அட்ஜெக்டிவ் தான். இதுல பாருங்க, चूंकि फर्स्ट संख्या है, फर्स्ट क्लास संख्यावाचक विशेषण का उदाहरण है. இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்பர், फर्स्ट क्लास அப்படிங்கிறது संख्यावाचक विशेषण का उदाहरण है. அதாவது நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ், संख्यावाचक विशेषण, இது வந்து இதுக்கு உதாரணம் இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது. महान आदमी में, அடுத்தது பாருங்க, महान आदमी. महान आदमी में किसी आदमी की विशेषता है महान. ये गुणवाचक विशेषण है. இந்த மகான் அப்படின்னா பெரிய, ஆத்மி அப்படின்னாக்கா மனிதன். இப்ப இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா மகான் ஆத்மி, மாபெரும் மனிதன், பெரிய மனிதன் அப்படின்னு அர்த்தம். இதுல இந்த ஆத்மி அப்படிங்கிறதுக்கு விசேஷம் மகான். ஆத்மி மனிதன் அப்படின்னு சாதாரணமா சொல்லலாம். ஆனா அழுத்தம் கொடுத்து அதோட சிறப்ப சொல்றோம் இல்லையா, மாபெரும் மனிதன், மகான் ஆத்மி. இங்கே அதே மாதிரிதான். கிளாஸ் அப்படின்னு சாதாரணமா சொல்றது வேற, இதே அதோட இன்னும் சிறப்ப சொல்றோம் எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு செகண்ட் கிளாஸ். அது மாதிரி இங்க ஆத்மி மேன், மகான் ஆத்மி கிரேட் மேன், பெரிய மனிதன். இப்ப அத வந்து நம்ம அந்த விசேஷத்தை சொல்லி சொல்றோம் இல்லையா, இதுதான் வந்து அவங்களோட அந்த கேரக்டர், அந்த குணத்தை சொல்றோம் பாத்தீங்களா, இதுதான் வந்து குணவாச்சக் விசேஷன். गुणवाचक विशेषण அதாவது குவாலிட்டேட்டிவ் एडजेक्टिव. இதுல संख्यावाचक विशेषण और गुणवाचक विशेषण के दो दो उदाहरण खोजकर लिखिए. இதுல என்ன சொல்லி இருக்காங்க, संख्यावाचक விசேஷன்லயும் गुणवाचक விசேஷன்லயும் ரெண்டு உதாரணங்கள் வந்து எடுத்து தேடி எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுலனாக்கா நம்ம லெசன்லயே இருக்குது இந்த வேர்ட்ஸ் எல்லாம், அதுல இருந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுல பாருங்க, 5, 4, 8, 15, 20, फर्स्ट दूसरा, 5 मित्रों. இப்ப இந்த முதல்ல பார்த்த எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ், அதுவும் संख्यावाचक விசேஷன், அதாவது நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ். இத நம்ம எதுக்காக இத விசேஷனை நம்ம சொல்றோம், இங்க பாருங்க, மித்ரோம், 5 மித்ரோம், 5 நண்பர்கள், பஜே மணி, 4 பஜே 4 மணி, मील மைல், 8-10 मील 8-10 மைல், 15-20 मील मील மைல், 15-20 மைல், கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்,
அதாவது முதல் வகுப்பு. டயர், தூஸ்ரா டயர், செகண்ட் டயர், இரண்டாவது டயர். இப்ப இதே மாதிரி தான் இங்க குணவாச்சக விசேஷம். அதாவது சமஜ்தார். இப்ப சமஜ்தார் லடுக்கா, புத்திசாலி பையன். லடுக்கா சிறுவன். இத அவனோட கேரக்டர் சொல்லும்போது சமஜ்தார் லடுக்கா, புத்திசாலி பையன். வயோபிருத்த அதாவது ஏஜ்டு. அனுபவி. அனுபவி அப்படின்னாக்கா வந்து எக்ஸ்பீரியன்ஸ். விஸ்வசனீய. ஜவான். இது நம்பிக்கை. இல்ல ஜவான் அப்படின்னாக்கா இளமை. சோல்ஜருக்கும் சொல்லுவோம், அது வேற. ஹரே பரே அதாவது கிரீனரி, பசுமைன்னு சொல்லுவோம்ல. சீன் அப்படின்னாக்கா வந்து பலவீனமான. பிருத்தா அதாவது பழைய. கிராந்திகாரி புரட்சிகரமான. மகான் பெரிய, மாபெரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளவுதான் இந்த லெசன்ல கொடுக்கப்பட்டிருக்குது. இது 5 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தா திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்த லெசன்ல அடுத்த கிராமரை பார்க்கலாம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. தன்யவாத்.